தொண்டியில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் 1000 ஆகியவற்றை நியாய விலைக்கடைகளில் மக்களுக்கு பேராட்சி சேர்மன் ஷாஜஹான் பானு ஜவஹர் அலி கான் நேரடியாக சென்று வழங்கி துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளில் தமிழக அரசு அறிவித்த ரூபாய் 1000, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகிய தொகுப்புகளை இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் துவக்கமாக தொண்டி பேரூராட்சி சேர்மன் ஷாஜஹான் பானு ஜவஹர் அலி கான் பொங்கல் தொகுப்புகளை நியாய விலைக்கடைகளில் நேரடியாக சென்று மக்களுக்கு வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவானை தாலுகாவில் 39,400 கார்டுதாரர்கள் உள்ள நிலையில் அதில் அரிசி வழங்கும் 36,616 கார்டுதாரர்களுக்கு இன்று முதல் 1000 ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி சேலையுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொண்டி பேரூராட்சியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் காலை முதல் மக்கள் வரத் தொடங்கினர். தொண்டி பேரூராட்சி சேர்மன் ஷாஜஹான் பானு ஜவஹர் அலி கான் மற்றும் திமுகவினர் அங்கு வரும் மக்களுக்கு நேரடியாக சென்று தொகுப்புகளை வழங்கி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி புதுப்பாளையம் அடுத்த முத்தனூர் கிராமத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் புதுப்பாளையம் சேர்மன் சுந்தரபாண்டியன், முத்தனூர் ஒன்றிய பிரதிநிதி மாயக்கண்ணன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நாச்சிப்பட்டு கூட்டுறவு கடையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கத்துடன் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஒன்று பொங்கல் தொகுப்பை நாச்சிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி வெங்கடேசன் மற்றும் கவுன்சிலர் உத்ராமால் ராஜா பொதுமக்களுக்கு வழங்கி தொடக்கி கல்வி வைத்தனர். இந்த நிகழ்வில் திமுக கிளைச்செயலாளர் வெங்கடேசன், சின்ன பையன், திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரகாஷ், வார்டு உறுப்பினர் சிவா, சூர்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் போக்குவரத்து கழகங்களின் செயல்படும் தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற கூட்டமைப்பினர் வாரிசுகளுக்கு வேலை வழங்குதல், மருந்து காப்பீடு அட்டை வழங்குதல், காலி பணியிடங்களை நிரப்புதல், 2003ஆம் ஆண்டிற்கு பின் பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதியம் வழங்குதல், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்குதல், ஓய்வூதியர்கள் ஒப்பந்த பலன், அகவிலைப்படி உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை ரவுண்டானா பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஊர்வலமாக கண்டன கோஷங்களை எழுப்பி போக்குவரத்து கழகம் வரை சென்றனர். போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோம். நமக்கு ஆதரவாக பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு மாலை அனைத்து ஓய்வூதியர் மத்திய மாநில அரசுகளுடைய ஓய்வூதியர் கூட்டமைப்புகள் ஆதரவு போராட்டத்தை துவங்கியுள்ளது. அதனால் தொடர்ச்சியாக நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற அனைவருக்கும் நமது சங்கங்களின் சார்பிலும் மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் மாற்றி நாம் இந்த தொடர உள்ளோம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கண்டித்து நியாயமான போராட்டம் தமிழக அரசு முதல்வரே தேர்தல் கால வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியை